எடுக்கிறேன்னு தெரியாம இருக்கு எல்லா கேக்குமே. ஓ அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோபேல். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு ரிஹானாக்கு 2வது பிறந்த நாள். என்ன அப்போ நாங்கள் இன்றைக்கு பிறந்த நாளுக்காக இன்றைக்கி நாங்கள் ரிஹானாக்கு போய் கேக் பண்ண போகிறோம். என்ன பேக்கரியில் போய் நெல்லையடி சுபாஷ் பேக்கரிக்கு நாங்கள் போக போகிறோம். அதோட ரிஹானாவை இப்போ ஏற்கனவே நேற்றும் சொல்லியிருந்தேன், ஒரு கிழமைக்கு முன்னுக்கே தன பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டணும், அங்கே அம்மாவுக்கு தீத்தோணும், அங்கே அப்பாவுக்கு தீத்தோணும், எல்லாருக்கும் தீத்தோணும்னு சொல்லி ஆளுக்கு நிறைய நாள் ஆசை ஒரு கிழமைக்கு கிட்ட. அப்ப என்ன செய்யறது? அப்ப நாங்கள் எல்லாம் உண்மையில கேக் எல்லாம் பட்டி அப்படி செய்யற மாதிரியே ஞாபகம் இல்ல, விரும்புது. சொல்லவே அம்மா கேக் பட்டின்னு தானாவே சொல்லுது, நாங்க சொல்லும் முன்னமே அது தானே சொல்லுது. சின்னாக்களை வந்து இப்ப ஏமாத்துற பெரிய கஷ்டம். அப்ப என்ன செய்யற பாவம் சின்னாக்கள் கேக்கு வெட்டாம இருக்கக்கூடாது. அதோட அவைகளுக்கு அதானே ஒரு சந்தோஷம். கேக்கு வெட்டி 4 பேருக்கு தீத்தேக்குள்ளானே அவைகளுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப இன்றைக்கு ரியானோட பிறந்த நாள். அப்ப நாங்க இன்றைக்கு அப்ப நெல்லியடி சுபாஷ் பேக்கரியில நாங்க கேக்குகள் வேண்டுறாங்களே, மற்ற பட்டர் கேக் இருந்தாலும் சரி, ஐசிங் கேக் இருந்தாலும் சரி, நாங்க சுபாஷ் பேக்கரியில வேண்டுறாங்க. நல்ல கேக், சூப்பர் கேக். அந்த கேக்கை சாப்பிடக்குள்ளே பெரியமா தெரியும் இந்த கடை தான் கேக். அப்ப அங்க கேக் எல்லாம் ஆர்டர் கொடுக்கல, நாங்க ஆர்டர் கொடுத்து எடுக்கலாம். நார்மல் கேக் கொண்டு போய் பார்க்க போறோம். பார்த்துட்டு அப்படியே எடுத்து கொண்டு வந்து நாங்க பின்னேரம் கேக் வெட்ட போறோம் ரியானாக்கு. சரி, ஓகே, நாங்க இப்ப நெல்லியடி போவோம். இப்போ எப்படியான கேக்குகள் இருக்குன்னு சொல்லி நாங்க போய் பார்ப்போம். சரி, இதான் சுபாஷ் பேக்கரி. அப்படியே உள்ளுக்க வந்துட்டோம். இதில் அப்படியே கேக்கெல்லாம் வச்சிருக்கணும். கேக்கெல்லாம் வச்சிருக்கணும், விலையும் அடிச்சிருக்கணும். ஒரு கேக்குக்கும் ஒரு விலையும் அடிச்சிருக்கணும். இந்தியாவில் அப்படியே வச்சிருக்கணும். வெங்காயம் இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே வச்சிருக்கணும். எந்த கேக் எடுக்கிறேன்னு தெரியாம இருக்கு எல்லா கேக்குமே. பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கு. இதெல்லாம் சூப்பராக இருக்கும். எது தொங்கல் இருக்குது அதான். அதை எடுப்போம். கீழே எல்லாரும் வடிவான கேக் எடுத்துட்டு அப்படியே பேர் அடிக்க போறோம். அப்படியே நல்ல ஒரு கேக் ஒன்று எடுத்துட்டு கீழே அப்படியே ஹாப்பி பர்த்டே அடிக்கிறீங்க தானே. மேலே அடிக்கிற கிடங்கான அது கேக்கில் எல்லாமே ஃபுல்லாகவே அப்படியே ஐசிங் போட்டபடியாக மேலே அடிக்கிற கிடம் இல்லை. அப்படியே கீழே நாங்கள் ஹாப்பி பர்த்டே எழுதுகிறோம். வீரமடுதியாச்சு புக்ஸுக்கு வைக்க போகிறீங்கன்னா புக்ஸுக்கு வச்சு மற்றது எங்களுக்கு எதை எடுக்கணும். ரைட், அது ஒன்று எடுங்க. அது என்ன விலை? அதில் ஒன்று தான். இதுலையும் இங்காலையும் ஒரு கேக் இருக்கு. இது வந்து ஆர்டர் கேக் மாதிரியா இருக்கு.
இங்கால நம்பர்கள். ஓ சரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிஹானோட பர்த்டேக்காக நாங்கள் ரிஹானோட சந்தோஷத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். அப்போ கேக் வெட்டுறதுக்காக எல்லாரும் வந்து நிற்கிறோம். அப்போ நாங்கள் கேக் வெட்டுறதுக்கு நாங்கள் ஜெபம் உண்டு, ஜெபிச்சுட்டு ஆரம்பிப்போம். என்ன அதோட ரியானாக்கு புழுவம் வேண்டாம் சரியான ஒரு விருப்பமான பேருங்க அங்க இருக்கா. காய் பாத்தீங்களா, காயிலே எவ்வளவு சந்தோஷமா சொல்லி. அப்ப நாங்க கேக் கொண்டு வெட்ட போறோம். அப்ப நாங்க அப்படி ஒரு நல்ல விஷயம் செய்யக்குள்ள வந்து நாங்க ஒரு சின்ன ஜெபத்தோட தான் இந்த காரியத்தை நாங்க தொடங்குறேன் நாங்க. அப்ப அதே போல அப்ப ரியானோட பிறந்த நாளுக்கு நாங்க ஒரு சின்ன ஜெபத்தோட எங்களோட பிறந்த நாள் கொண்டாட்டத்தை நாங்க ஆரம்பிக்க போறோம். சரி, அப்ப நாங்க சின்ன ஜெபத்தோட தொடங்குவோம். நல்லது. சிறிய ஜெபத்தோடு கூட இந்த பிறந்த நாள் நிகழ்வினை ஆரம்பிப்போம். முன்பாக கர்த்தர் தாமே குழந்தைகளை கொடுத்த தயவுக்காய் ஒரு சிறு ஜெபத்தை நன்றி செலுத்தி இந்த நாளுக்கு கடந்து வர சிறு தயவுக்காய் நன்றி செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமான பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனி உங்களால் உண்டான சுதந்திரம் ஆண்டவரே. ஆகவே நீ கொடுத்த சுதந்திரத்திற்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த நாளிலுமாய் நீங்கள் ஆண்டவரே இந்த இடத்திலுமாக ஒவ்வொருவரையுமாய் ஒன்று கூடிய தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலுமாய் ஆண்டவரே எல்லா குறைவுகளும் நிறைவாகி பிள்ளையை பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானமும் ஆண்டவரே இந்த வருடம் முழுவதிலுமாய் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கொள்ளை நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி மீட்டு காத்துக்கொள்ளும். இன்று முதற்கொண்டு கர்த்தருடைய கரமானது கூட இருந்து அதிகமாய் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்கள், ஆளுகை செய்யுங்கள். துதிகன மகிமை யாவும் உங்களுக்கு ஒருவருக்கு செலுத்தி ஆண்டவரே விசேஷித்த விதமாக அப்பா பெற்றோரை எமது கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே தேவ ஞானத்தினால் நிறைத்து நடத்துங்கள், ஆசீர்வதியுங்கள், பலப்படுத்துங்கள், ஆளுகை செய்யுங்கள். கனமகிமை துதிஜாவும் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சரி, அப்படியே நாங்க ஜெபம் முடிஞ்சது. அப்ப நாங்க கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அப்ப நாங்க மழுகுதி கொளுத்துவோம். என்ன அது யார கொளுத்துறீங்களே? ஓ அப்படி அது பயம் இல்ல. நல்ல பயத்தை ஜெரோமிக்கு. சோ வாவ், கை தட்டுங்க, கை தட்டுங்க. வாவ், அச்சு டால் பயப்படுதா? சரி, நூந்துச்சு. சரி, ரைட், டவல வந்தா. ரைட், முடிஞ்சு. புள்ள கத்தி எடுங்க, கத்தி எடுங்க, கத்தி. புள்ள வெட்டுங்க. எப்படி கேக் வெட்டுறது? கிட்ட கொண்டு வர கொஞ்சம். அது எப்படி கட் பண்ணாது? ஓ, புள்ள வடி அப்படியே கத்தியே. சாதல் வெட்டுங்க. வெட்டல. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டியர் ரிஹானா. கேக்கு மடுக்கையில வருங்குறீம். இப்போ வீட்டை வந்தாலும் சொல்லிக் கொள்ளுவா, நான் கேக்கு வெட்டணும் அப்பவும் தீர்த்து வரேன்னா சொன்னா அப்ப அப்ப வந்து தீத்துங்க கேக்கு. அப்போ தீத்தி விடுங்க. அந்த பிரிட்ஜ் உண்டு. அதாப்ல. அப்போ தீத்தல. கொஞ்சம் வேணாம் குடிப்பு. சரி, அக்கா தீத்தி விடுங்க. அக்கா தீத்தி விடுங்க. தீத்துற வடிவ பாத்தீங்களா? சூப்பரா இனிப்புனா காணும். கொஞ்சம் கொஞ்சம் வரி நிறைஞ்சோன்னா சரி, உண்மையிலே ஆளும் இந்த நாளுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். ஒரு உலமையா கேக் வெட்டி திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லணும். என்ன காரணம்டா அப்படியான ஒரு செயற்பாடுதான் நாள். அப்ப இனி நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் தப்பே இல்லாது ஒவ்வொரு வருஷம் கேக் வெட்டதான் வேணும். அதோட கேக்க வெட்டுமோன்னு சொன்னோட கத்திய பிடிச்ச வடிவ பாத்தீங்க, ஒரு வெட்டாள்.
அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து தீத்தி விடுங்க. சரி அதுமா சரி ரைட். அச்சா பிள்ளை அம்மா தீத்துங்க. சரி பிள்ளை இருக்கானா தீத்தி விடுங்க. அம்மாப்பாக்கு தீத்தி விடுங்க. கேக் அம்மாப்பாக்கு தீத்து விடுங்கம்மா. அம்மாப்பாக்கு தீத்தி விடுங்கம்மா. அம்மாப்பாக்கு தீத்துங்க. அம்மாப்பாக்கு தீத்து விடுங்க. அம்மாப்பாக்கு தீத்துங்க. ஐ ஐ சாப்பிடு. அம்மாமாக்கு தீத்துங்க. அம்மாக்கு தீத்தி விடுங்க. அப்படியே அம்மாக்கு கொஞ்சமா தீத்துங்கோவா. இல்லையா அம்மாமாக்கு அம்மா தீத்துங்கோ. ஆளெல்லாம் செய்யும். தீத்தாமல நான் கொடுத்துட்டேன். அப்படி அம்மா கொஞ்சம் தீத்துங்கோ. அம்மாமாக்கு நல்லா கிரீமா பார்த்து தீத்துங்கோ. இதான் காச்சு. தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. ஆள் வேண்ட படிப்பை பார்த்தியோ நல்லா வேண்டி. அம்மாப்பாக்கு அம்மா கொடுக்கல. சரியா வாங்க. கத்திய காணலையா பெட்ருக்கு. அந்த சூ ஆள் நல்லா உஷாருதாடா. சொல்லுங்க கடவுளே வெட்டுறது சார். ஆள் வெட்டுறதெல்லாம் குறியா நிக்கிறா. படிப்பை பாத்தீங்களா வேண்டி எப்படி ஆள் வச்சிருக்கேன்னு சொல்லி தீத்தி விடுங்க. ரைட் அச்சா புள்ள. சரி பெரியப்பா கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. பெரியப்பா வாங்க. பெரியப்பா வாங்க. அம்மா கூப்பிடுங்க. எல்லாட்ட பேரும் தெரியும். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. கை தெரியல. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அஜுடி கேக் தீத்தட்டே. நல்ல வடிவா இருக்கு. அஜுடி கேக் தீத்துறோ. சாப்பிடுங்க. சாப்பிடல. சும்மா பீக்க பாத்தீங்க. அச்சிபிட்டி. அம்முக்கும் பெரியப்பாக்கும் தீத்தி விடுங்க. சரி அப்படியே பெரியப்பாக்கு தீத்துங்க. பெரியப்பா தீத்துங்க. பெரியப்பா தீத்துங்க. பெரியப்பா வேறையா போடு மற்ற எடுத்தாரு. சாப்பிடல. கட்டிக்கார புள்ள. பெரியப்பா அப்பா தெரியல. தேங்க்யூ. அப்பாட்ட தாங்கம்மா அப்பாட்ட. சந்தோஷமோ கேக்கு வெட்டினது சந்தோஷமோ படி வச்ச சட்டி என்னம்மா புள்ள கேக்கு எல்லாம் போட்டி தீத்தினீங்களோ? யாருக்கெல்லாம் தீத்தினீங்கள்? யாருக்கெல்லாம் கேக்கு தீத்தினீங்க? அம்மா தீத்தினீங்களோ? பெரியப்பாக்கு வேற அம்மாக்கு அம்மாக்கு அப்பம்மாக்கு அப்பம்மாக்கு லைக் சந்தோஷம் தானே என்னாச்சு குட்டி? அப்பம்மாக்கு தீத்திட்டீங்க தானே கேக்கு? ஆளுக்கு நல்ல சந்தோஷம் காலையில இருந்து நல்ல ஒரு சந்தோஷமா தான் நாள் இருக்குது. ஆனா பர்த்டேன்னு சொன்னோட திரும்ப ஒரு சந்தோஷம் மட்டும் அப்படியே அப்படியே தெரியுது. திரும்ப திரும்ப கேக் தீத்த ரெடியா தான் நிக்கிறா அவள. ஆனா அவள உடுப்பு சூப்பரா இருக்கு. உடுப்பு தான் ஆள்ட கலருக்கு உடுப்புக்கும் உண்மையில நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப ரியானா இங்க நீங்க ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க அம்மா இருக்கா கேட்டு. நன்றி நன்றி ஐயா பாடுவீங்க. நன்றி ஐயா கோடி கோடி பாடி காட்டுங்களேன்.
கோடி கோடி நன்றி ஐயாண்ட பாடுவீங்க. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் சந்தோஷத்துல என்ன பாருன்னு தெரியல. சந்தோஷமா? ஆனா நாங்க எடுத்த கேக் நல்லா இருக்கு என்ன, நல்ல டிசைனா இருக்கு, 2 கலர். சரி என்ன, அப்ப இது முடிஞ்சு அப்ப கேக்க பட்டி நீ சாப்பிடுவோம். டீ கேக் சாப்பிடணும். இன்றைக்கு கேக்குக்கு ஒரு நல்ல டீயும் நல்ல கேக்கும். கேக்குக்கு நல்ல டீயும். டீயை காணலையான்னு சனம் ஒழுங்கி போறதுக்கு அதெல்லாம் அவ காய்ச்ச பயனா தனக்கு போனாரு கையில வச்சு கதைக்க டீ யார போகுது. டீ குடிக்க அக்கா கரைய போகுது. நல்ல ஒரு கேக்குக்கு நல்ல டீ. பெரிய துண்டா தான் பட்டி இருக்கா. ஒன்று சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓ நாங்களும் முன்னைய பாட்டை கேட்கலாம் இருந்த நாங்கள். பாட்டு கேட்க வேண்டாம் அது பாடுவோம். இப்ப இருங்கோ கேட்க சாப்பிட விடுவோம். சாப்பிடுவோம். அது கொஞ்சம் கவலையா ஓமாம் பாத்தீங்களா. கவலை ஒன்று இருக்கத்தானே செய்யும். 2 பேரும் இருந்து வீடியோல நிக்க வேண்டிய இடத்துல தனியாக இருக்கையில ஒரு கவலை ஒன்று வரத்தானே செய்யும். அதோட அம்மா இங்க வார நேரம் இந்த சுபாஷ் பேக்கரியில கேக்கு பண்ணி கொண்டு போறோம். நீங்கள என்ன சொல்லுவீங்க, நல்ல பஞ்சான கேக் சும்மா சாஃப்டா இருக்கு அப்படியே. நேரம் போது குயிக்கா வலிக்கிடுங்கன்னு சொன்னா எல்லாருமே குயிக்கா வலிக்கிட்டினா எவ்வளவு நேரம் இந்த இந்த வாரம் அந்த வாரண்டு 3/4 மணி தேலம் 1 மணி தேலம் ஆயிட்டு. இப்ப ராயனையும் வேலைக்கு போனவர், ராயனே வேலையை முடிச்சுட்டு அந்த டைமுக்கு வந்துட்டார். ஆனா வீட்டுல நீக்கிற ஆக்கள் வந்து அந்த டைமுக்கு ரெடி ஆகல. பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரியானோட பிறந்த நாள் உண்மையாக நல்லபடியா சந்தோஷமா நிறைவேறிட்டேன்னு முழுக்க சொல்லி கொண்டிருப்பா. கேக்கு வெட்டணும், அப்போ தீட்டணும், எல்லாருக்கும் தீட்டணும். சந்தோஷமா தான் இருக்கேன் நினைச்சாங்க. சந்தோஷமே சந்தோஷமே கொடுக்கல அவளுக்கு நெடுக்கையானவே நேற்று பின்னரவே எடுத்து சொல்லி போட்டான் வேலை சொல்லி. சரி, அப்ப இன்றைய பொழுது பின்னர பொழுது ரியானோட பிறந்த நாளோட போயிச்சேன்னு. ஆனா உண்மையில இப்படி சின்னாக்களோட சேர்ந்து நாங்களும் இப்படி சேர்ந்து செய்யக்குள்ள ஒரு பிறந்த நாளை கொண்டாடக்குள்ள உண்மையில
எங்களுக்கும் ஒரு அந்த குடும்பத்துக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கேன்னு. இதுதானே எங்களுக்கு சந்தோஷம் என்ன. இதை விட வேறு என்னத்தை நாங்கள் காண போகிறோம் என்ன. அப்போ என்ன சொல்லுங்க அப்பா நீ அடுத்த யோவேலுக்கு வருது ஓ யோகாலிக்கு எப்போ வருது? அது 10ஆம் மாதம் 28ஆம் தேதி 10ஆம் மாதம் 28. 20 ஆளு போறான்னு போறாள். ஆலமோரா நம்பர் கேக்கு வெட்டணும் 3 வயசு. ஆளுங்க வெட்ட வேற வெட்டி நாங்கள் ஆளுக்கு 3 வேலை வெட்டுவோம். போட்டுவான் பல்ல விளைச்சிட்டா அதுதான் சரி ரியானோட ஆசண்டைக்கு நிறைவேறிட்டேன். சரி அப்ப நாங்க எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். மாமி என்ன சந்தோஷமா அம்மா வந்து சந்தோஷமா என்ன. மாமி கண்ணாட வந்திருக்கீங்கன்னா அப்ப இது கண்ணாட பிறந்தாலோட மாமி உண்டைக்கு வந்துருந்தாவா அப்ப எல்லாரும் குடும்பமா சேர்ந்து செய்தாதேண்ணா. சரி நாங்க எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். இருக்காடா பாய் சொல்லுங்க. பாய்.